குட்டீஸ் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 நாளாக வந்து இப்போ மிலிட்ரி வந்து அழுது தேடிக்கிட்டே இருந்ததுனால நம்ம 2 கிட்டன்ஸையும் கேட்டு வாங்கிட்டோம் அவங்கள்ட்ட. இப்போது 2 பேரும் எவ்வளோ பசியில் இருந்தால் பால் குடிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு ஏஜ் குரூப்பில் வந்து இருக்கும்போது யாருக்குமே வந்து கிட்டன்ஸ் வந்து அடாப்ட் கொடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமே வந்து அடாப்ஷனுக்கு கொடுங்க. அதுதான் வந்து நல்ல சிறந்த இது. தாய்கிட்ட வந்து கரெக்டாக தாய் பாசம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மனுஷனை விட. இந்த குழந்தைங்களும் தாயை வந்து தேடி இருக்கும். வந்த உடனே வந்து பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். பிரித்தது வந்து தப்பு அப்படின்னு எங்களை உணர வச்ச மாதிரி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா, எப்படி அவங்க வளர்க்குறாங்க எல்லாம் டீட்டெயில் நல்லா கேட்டுட்டு கொடுங்க. சில பேர்லாம் வந்து எலியை ஓட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சும்மா கடமைக்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்களாம் வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்காதீங்க யாருமே. நல்லா இதை பார்த்துக்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வளர்க்குறவங்களுக்கு மட்டும் இந்த பூனைகளை வந்து நீங்கள் கொடுங்க. மற்றபடி யாருக்கும் வந்து நீங்கள் பூனைகளை கொடுக்க வேண்டாம். எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இவங்க ஒரு நாள் மிஸ் ஆகி கூட எங்களால் இருக்க முடியல. அந்தளவு வந்து எங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க. குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணால் குடிக்கட்டும். இனிமேல் தொடர்ந்து அப்டேட்டை வந்து கம்மிங் வீடியோஸில் பாருங்கள்.